தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா, அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன். ஐயோ நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமதுரை பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தனி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க முடிய. கரெக்ட். நீ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. அட வாங்க. எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. வேலை இருக்குங்க. நீ சொன்ன கேளுங்க. இங்க வாங்க. அட பாவி, உன்னால நான் கேட்ட, என்னால நீ கேட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்ள, அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதா போச்சு. இல்லாட்டி ஆட்டாங்கர போய் உட்கார்ந்து காய் வைக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. டேய், அங்க பாரு. டேய், சோறு வருது. அறியாத மாமா, சாப்பிடலாம்டா. அந்த பாக்காத மாமா. அடச்சே. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா. ஏமாந்துறாத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோத தூக்கிட்டு வந்தா? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையே, ஏன்டா கழுத்த இருக்கிற? போய் கேட்டு பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய், நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சை தான்டா எடுக்கணும். பேச்சுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். கொண்டாங்க. இருக்குமா, இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா, நான் சாப்பிடுறேன். ஆமா, பஞ்சாயத்து போர்டு தலைவரு காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அதுதான் மாப்பிள. அந்த அல்பு அல்பு கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். மூக்க விடுறா. அட கொடுங்க. அட போங்க.